எடுக்க விவசாயிகளின் போராட்டம் தொழிலாளிகளின் போராட்டம் மண்டல் மண் எடுக்க தடை செய்யும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுங்க. பவானி சாகர் அணை வந்துங்க, அதாவது 80 அடி கீழே வந்து தூர்வாரத வழக்குங்க எப்பவுமே. இப்போ இந்த முறை பார்த்தீங்கன்னா முதல்வர் வந்து இப்போ அறிவிச்சிட்டாரு, வெண்டல் மண் வந்து இலவசமாக விவசாயிகள் எடுத்துக்கலாம், மற்ற மக்களும் எடுத்துக்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டல் மண் வந்து அறிவிச்சு 15 நாள், முதல்வர் அறிவிச்சு 15 நாள் ஆகுமே இன்னும் எடுக்க முடியாத நிலைமை இருக்குங்க பவானி சாகரில். என்ன காரணம்னா ஒவ்வொரு துறையாக தலை போட்டே வர்றாங்க. முதல்ல வருவாய்த்துறைங்க, அப்புறம் பொதுப்பணித்துறைங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வனத்துறையில் வந்து ஒரு நாளைக்கு 100 லோடுக்கு மேலே ஓட்டக்கூடாதுறாங்க. எப்படி அணை தூர் வார முடியும்? அதாவது வந்து அணை தூர் வாரினா அரசாங்கத்துக்கும் காசு மிச்சங்க, விவசாயிகளுக்கும் வந்து அந்த தண்ணி அதிகமாக நிற்கிறதுனால கொள்ளளவு அதிகமாகுது, குடிநீர் பிரச்சனையுமே. ரெண்டாவது வந்து பாசனத்துக்கும் வந்து அதிகமான ஸ்டோரேஜ் ஆகுது. அதே போல் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா உரம் வந்து நம்ம வெளிநாட்டில் வாங்கிட்டு இருக்கிறோம். அந்த உர செலவு ஒரு டைம் உரம் போட்டால் 4 வருஷத்துக்கு கூட போட்டால் இதில் இந்த வண்டல் மண்ணை போட்டால், அதனால் வந்து இந்த உரச்செலவு மிச்சம் விவசாயிகளுக்கு இயற்கை உரமாக கிடைக்குது. இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா தொடர்ந்து வந்து 15 நாள் அறிவிச்சு 15 நாள் ஆகுமே இன்னும் தலை மேலே தடை போட்டு நான் எடுக்க முடியாத நிலைமைகளுக்கு. இப்போ போன ஆண்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு முந்தின முறையுமே 1500 லோடு எடுத்துருந்த உள்ளேருந்து. அப்படி எடுத்துமே வந்து 100% 6% எடுக்க முடியும், 90% தூர்வார படலை. ஏன்னா மழை வந்துருச்சு. இது வந்து 2 மாதங்களுக்கு காலம், 1.5 மாதம் 2 மாதம் தான் காலம் இருக்குது தூர்வாரக்கான நேரம். ஏன்னா மழை வந்து தண்ணி வந்துச்சுன்னா நம்ம மண் எடுக்க முடியாது, வண்டல் மண் எடுக்க முடியாது. இது வந்து பொதுப்பணித்துறைக்கு சேர்ந்தது, அப்போ நீர்பிடி பகுதி போகிறோம் அப்படின்னு பொதுப்பணி சொல்கிறாங்க. வனத்துறை என்னங்கிறாங்க எங்களுக்கு சேர்ந்த நிலம் நீங்கள் உள்ளே போகக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா அது உள்ள டேம்குள்ளே போகிறக்கே வழி இல்லை வனத்துறை சொல்கிறது பார்த்தீங்கன்னா. அதனால் வந்து எங்களுக்கு டிஎஃப்ஓ என்ன வந்து அனுமதி கொடுக்கணும்னு சொல்லி இந்த டிஎஃப்ஓவை கண்டித்து வந்து இங்கே இப்போ காத்திருப்பு போராட்டம் வந்து நம்ம டிஎஃப்ஓ அலுவலகத்துக்கு முன்னாடி வந்து நாங்கள் விவசாயிகள், தொழிலாளிகள் எல்லாருமே, இதை சார்ந்த தொழிலாளிகள் எல்லாருமே நாங்கள் வந்து இங்கே வந்து காத்திருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கிறோம். எங்களுக்கு கோரிக்கை நிறைவேறும் வரை நாங்கள் இங்கேருந்து எந்திரிக்க மாட்டோம். தொடர்ந்து காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபடுங்க தெரிவிச்சுக்கிறேங்க.